ஒருவேளை இன்றைக்கு இந்த பாலை நிலத்தில் இருந்த இந்த மோசையை போல ஒருவேளை வாழ்க்கையில் என்ன செய்யறது, ஐயோ நான் என்ன செய்ய போறேன் என்று நீ யோசனையில் இருந்திருக்கலாம். எப்படி திட்டமிடலாம், இந்த மிஸ்டேக்ல இருந்து நம்ம வாழ்க்கையை மறுபடியும் எப்படி தசை திருப்ப முடியும்? நீ தசை திருப்பாத, நீ கர்த்தர்கிட்ட வா. ஆண்டவர் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் மறுபடியும் உன்னை மேன்மையான இடத்துல கொண்டு போய் நிறுத்த முடியும். எந்த இடத்துல பயந்து ஓடி வந்தானோ அந்த மோசேவை கர்த்தர் அதே இடத்துல போய் நிறுத்தினார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் மோசேவோடு இருந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு வித்தியாசத்தை எகிப்திலே ஜனங்கள் பார்த்தார்கள். இப்பொழுது இருந்த முந்தின 40 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த மோசே அல்ல, இப்பொழுது தேவ ஆவியும் தேவ பலத்தினாலும் எகிப்துக்குள்ளே வந்திருந்த இந்த மோசேவை பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இது ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துங்க. எதை குறித்து நீ பயந்தாயோ அந்த காரியம் உன்னை விட்டு விலகுகிறது மாத்திரமல்ல, உன்னை பயமுறுத்தினவர்களும் உன்னை பார்த்து பயப்படும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. இதான் ஆண்டவருடைய காரியம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகவே உன் கையை பலப்படுத்து, தளர்ந்து போகாத, உன் அழைப்புல நீ தளர்ந்து போகாத. தேவன் உன்னை தாயின் கருவில பேர் சொல்லி அழைத்தவர். எதற்காக உன்னை அழைத்தார்? சகோதரா, உன் வாழ்க்கையை போய் கடன் பாரத்தில் மூழ்கிறதுக்காக கர்த்தர் உன்னை அழைத்தார். உன்னை தரித்திரத்தில் கீழே தள்ளுவதற்காக கர்த்தர் உன்னை அழைத்தார். வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போவதற்காக தேவன் அழைத்தார். இல்ல, உன்னை மேன்மைப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் உன் கால்களை நிறுத்துவதற்கு கர்த்தர் உன்னை அழைத்தார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒருவேளை உன்னுடைய இந்த நிலை நீ நினைக்கலாம், எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்காது, நல்ல ஒரு எதிர்காலத்தை நான் என் வாழ்க்கையில நான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கலாம். அப்படி அல்ல, நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒரு மேன்மையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை கர்த்தர் நிச்சயம் ஒரு நல்ல நிலைமையில கொண்டு போய் நிறுத்துவார். இன்றைக்கு அதுக்காக தான் உன்னை ஆண்டவர் இந்த வார்த்தை உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அழைப்பை மறந்து போகாத. உன்னை கர்த்தர் அழைத்த அந்த அழைப்பில நீ தளர்ந்து போகாத.